பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? அந்த பேருந்தோட ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துகிட்டு விமலா வானத்தையே முறைச்சு பார்த்துக்கிட்டு ஊரை நோக்கி பயணம் பண்ணா. மனசு முழுக்க பாரம். இப்படி திடுதிப்புன்னு இந்த ஐடி கம்பெனிக்காரன் இனிமேல் உனக்கு வேலை இல்லைன்னு சம்பள காசை கையில கொடுத்தா அனுப்புவான்னு கொஞ்சமும் விமலா கனவுல கூட நினைக்கல. என்ன பண்ண போறேன்னு புரியல. ஒரு வழியா விடுதியை காலி பண்ணிக்கிட்டு மூட்டையும் முடிச்சுமா ஊருக்கு கிளம்பிட்டா. அப்பா அம்மா கிட்ட விடுமுறைக்கு வரேன்னு சொல்லிட்டா. தான் பொண்ணு விடுமுறைக்கு வரப்போறான்னு சந்தோஷமா பஸ் ஸ்டாண்ட்ல தம்பி தங்கச்சின்னு எல்லாருமா வந்து காத்துட்டு இருந்தாங்க. விமலாவுக்கு அடுத்த மாசத்துக்கு என்ன பண்றது? அப்பா தான் படிப்புக்காக வாங்கின கடன் இன்னும் முடியல. அம்மாவுக்கு மருத்துவ செலவு. தம்பி தங்கச்ச படிக்க வைக்கணும். கடவுளே, இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன்? ஒன்றும் புரியாம பஸ்ஸை விட்டு பெட்டியும் படுக்கையுமா விமலா இறங்கினார். ஓடி வந்து அப்பா பெட்டியை படுக்கையை வாங்கிக்கிட்டாரு. தம்பியும் தங்கச்சும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அம்மா, என்னம்மா கஷ்டமா இருந்துச்சா பிரயாணம்னு கேட்டாங்க. என்னத்தன்னு சொல்றது? பாசக்கார குடும்பம். நம்பிக்கையோட ஊருக்குள்ள போனா விமலா. ஆமாங்க, இன்னைக்கு நமக்கும் எத்தனையோ விதமான போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் விடிஞ்சா ஒவ்வொரு விதமா போகுது. வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்மளுடைய எல்லா பாரத்தையும் வச்சிடலாம். அவர் நம்மளை கண்டிப்பா ஆதரிப்பார். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.